தேனி நேரு சிலை அருகே தேனி எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வன் தனக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு 13ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் நன்றி கூறினார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து தேனி நேரு சிலை அருகே தனக்கு அதிக வாக்குகள் அளித்து வெற்றி பெறச் செய்த பொதுமக்களுக்கு நேரில் சென்று நன்றி கூறினார். முன்னதாக தேனி அருகே பழனிச்செட்டிப்பட்டியிலும் தேனி நேரு சிலையை தொடர்ந்து மதுரை சாலையில் உள்ள பங்களாமேடு திடல், சமதர்மபுரம் மற்றும் அல்லிநகரம் பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட இடங்களிலும் தனக்கு வாக்களித்த பொதுமக்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு தேனி ஒன்றிய செயலாளர் சக்கரவர்த்தி, நகர செயலாளர் நாராயணபாண்டியன், தேனி அல்லிநகரம் நகராட்சி சேர்மன் வேணுப்பிரியா பாலமுருகன், துணை சேர்மன் வழக்கறிஞர் செல்வம் மற்றும் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி சார்பில் தேனி நகர தலைவர் கோபிநாத் உள்ளிட்ட காங்கிரஸ் பேரியக்க நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து தேனி எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வனை திமுக நிர்வாகிகள் வரவேற்றனர். இந்த நன்றி கூறும் நிகழ்ச்சியில் தங்கத்தமிழ்ச்செல்வன் பேசும்போது, திண்டுக்கல் குமுளி அகல ரயில் பாதை கேட்பதற்கு முன்னதாக திண்டுக்கல்லிலிருந்து தேனி வரையிலான ரயில் பாதையை இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும், முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காகவும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்று கூறினார்.